வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் என்ன ஊருன்னு சொல்லுங்க. என் பேர் சதீஷ் சார். சரிங்க புதூர். சரிங்க. நிலம் நம்மளுக்கு 3 ஏக்கரா இருக்கு. விவசாயம் பண்றீங்க. 3 ஏக்கர் இருக்கு. 3 ஏக்கரா இருக்கு. சரிங்க. இல்ல 2 ஏக்கரா பாக்கு போட்டிருக்கேன். ஓ, பாக்கு. 1 ஏக்கரா அது ஒரு 80 சென்ட் காய்கறி பண்ணி பண்ணேன். சரி, நீங்க வழக்கமா என்னென்ன பயிர் வந்து சாகுபடி பண்ணுவீங்க? தக்காளி செய்வேன். காய்கறி அதிகமாக நம்ம ஓ, காய்கறி தான் பண்றீங்க நிறைய. சரி. இப்போ வந்து பாக்கு எவ்வளவு பண்ணிருக்கீங்க? பாக்கு ஒரு 2 ஏக்கரா போட்டிருக்கேன். 2 ஏக்கர்ல என்ன ரகம் போட்டிருக்கீங்க? என்ன ரகம் போட்டிருக்கீங்க பாக்க? ஹைபிரிட் ரகம். ஹைபிரிட் ரகம் மங்களா வரைக்கும். அப்படிங்களா? சரிங்க. இப்போ பாக்குக்கு வந்து நிலத்தை எப்படி நடவு பண்றதுக்கு முன்னாடி நிலத்தை எப்படி நீங்க தயார் பண்ணீங்க? 2 வாட்டி உழவு எடுத்துட்டு சரிங்க. பாரு போட்டு 7 அடி இப்போ பாக்கு பண்ணி நிற்கணும். 7 அடிக்கு 7 அடி. ஆமாம், இடைவெளி. இடைவெளி எடுக்கணும். சரி சரிங்க. இந்த பாக்கு இப்போ வந்து நடவு பண்ணி எத்தனை நாள் ஆகுதுங்க இதுக்கு? 1 வருஷம் ஆகுது. 1 இயர் ஆயிடுச்சு. சரிங்க. இப்போ இந்த பாக்குக்கு நீங்க நிழலுக்காக புடலங்காய் போட்டிருக்கீங்க பந்தல். சரிங்க. இப்போ இது புடலங்காய் இது வந்து எப்போ போட்டீங்க? பந்தல் ஒரு பாக்கு நட்டு ஒரு மாசத்துலயே போட்டாரு. 1 மாசத்துல போட்டேன். சரிங்க. இப்போ இந்த புடலங்காய் வந்து இப்போ இந்த புடலைக்கு இந்த கம்பு நட்டுருக்கீங்களா? ஆமாம் சார். குச்சி அது வந்து எவ்வளோ இடைவெளி கொடுத்துருக்கீங்க? 7 அடிக்கு 7 அடி போட்டுருக்கீங்க சார். 7 அடிக்கு 7 அடி. இப்போ வந்து நீங்க புடலை விதை வந்து நட்டுருக்கீங்களா? அது என்ன இடைவெளி கொடுத்துருக்கீங்க? இடைவெளி 4 அடி 4 அடி தான் புடலை. புடலைக்கு 4 அடிக்கு 4 அடி தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ வந்து செடிக்கு செடி 4 அடி கொடுத்துருக்கீங்க புடலை. அப்புறம் விதைக்கு இந்த வரிசைக்கு வரிசை வந்து வரிசைக்கு 4 அடி சார். கேப் வந்து இல்லைங்க. இப்போ புடலை நான் இடைவெளி சொல்றது பார்த்தீங்கன்னா இது வந்து 4 அடி வரிசைக்கு செடிக்கு செடி 4 அடி கொடுத்துருக்கீங்க. ஆமாம் சார். வரிசைக்கு வரிசை 7 அடி. ஆமாம் சார். அப்படித்தானே? சரி. இது புடலங்காய் வந்து என்ன ரகம் பண்ணிருக்கீங்க? இது கீர்த்தி சார். இந்த புடலை. ஆஹா. அப்புறம் ஒண்ணுதான் போடுறீங்களா? அல்ல இன்னும் வெள்ளை கோ ஒன்று வந்தா போதும். ஓ, அந்த பக்கம் வெள்ளையா இருக்கு, அதான் கேட்குறேன். வெள்ளை கோ ஒன்று போடுறீங்க. சரி சரி. ரெண்டும் ஒரே சமயத்தில் நட ஒன்று தான். ரெண்டும் ஒரே செஞ்சு ஒரே இதில். இந்த பந்தல் அமைச்சிருக்கீங்கல்ல புடலங்காய், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி இதை அமைச்சிருக்கீங்க? ட்ரெயின்லேயே பின்னிட்டு சார். செட்டில் பண்ணுற மாதிரி. சரிங்க. அரை அடி கேப் விட்டு பின்னிருக்கேன். ஓ, அப்படிங்களா? இந்த 4 கொம்புலையும் அப்படியே இணைச்சு பண்ணிருக்கீங்க. 4 கொம்பு இணைச்சு தான் பண்ணி. இந்த புடலங்காய் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கீர்த்தி சொன்னீங்களா? இது வந்து நடவு செஞ்சு இப்போ எத்தனை நாள் ஆகுதுங்க இதுக்கு? நடவு செஞ்சு 40 நாள்ல காய் அறுத்து வந்துடுது. இப்போ 40 நாள்ல காய் வந்துருச்சு. இதுக்கு இப்போ நடவு பண்ணி 40 நாள் தான் ஆகுது. 40 நாள் காய் வந்து அறுவடைக்கு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி அறுக்கல எதுவும்? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். இது ஃபர்ஸ்ட் டைம். இப்போ இந்த புடலை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து எத்தனை மாதம் வரைக்கும் நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க? 3 மாசம் வரைக்கும் அறுவடை பண்ணலாங்க. அப்படிங்களா? 3 மாதம் வரைக்கும் அறுவடை பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் ட்ரிப்பு தான். ஆமாம் சார். ட்ரிப்பில் தான் வந்து நீர்ப்பாசனம். இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு முறை இதுக்கு வந்து நீர்ப்பாசனம் கொடுக்குறீங்க? நீர்ப்பாசனம் சார் வாரத்துக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம். 2 நாளைக்கு ஒரு டைம் கொடுத்துருங்க. எவ்வளோ நேரம் கொடுப்பீங்க? சும்மா டெய்லி ஒரு 1/2 hour 1 hour வரைக்கும். ஓ, அது வந்து இந்த புடலங்காய்க்கும் அதே அதே சரி. சரிங்க. இப்போ இது ஃபெர்டிகேஷன் டிப்பு மூலமா ஏதாவது உரம் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம் சார். ஆன்லைன் கொடுத்துருக்கேன். எப்போ கொடுத்தீங்க? எத்தனை நாள்ல? செடி கொல்லம் செடி நெட்டு ஒரு 10 நாள் கழிச்சு கொடுப்போம் சார். உரம் கொடுக்க ஆரம்பிச்சது. ஓ, அதே உரம் பாக்குங்க போகுது. அதே உரம் பாக்குங்க எடுத்துக்குது. சரி சரி. என்ன உரம் கொடுத்தீங்க? ஆன்லைன் கொடுத்தீங்க. ஆன்லைன் எவ்வளோ கொடுத்தீங்க? ஒரு 40 சென்ட்டுக்கு ஒரு 10 கிலோ கொடுத்துருக்கேன். அப்படிங்களா? இப்போ ஆன்லைன் எத்தனை முறை கொடுத்துருக்கீங்க? ஆன்லைன் 2 முறை கொடுத்துருக்கேன். எந்தெந்த நாள்ல சொல்லுங்க. நெட்டு 15 நாள் இடைவெளியில் 2 டைம் கொடுத்துருக்கேன் சார். ஆன்லைன். வேற ஏதாவது கொடுத்தீங்களா? 15-45. அது எப்போ கொடுத்தீங்க? அதுவும் வாரத்துக்கு ஒரு டைம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருந்தாரு. ஆன்லைன் கொடுத்த பிறகு தான் அது கொடுத்தீங்க? ஆமாம். ஆன்லைன் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ஆன்லைன் கொடுத்துருவேன். அது அடுத்த ஸ்டெப்பு வர 13-45 அது கொடுப்பேன். அது எத்தனை நாள்ல கொடுத்தீங்க தெரியுமா? அது ஒரு 4 நாளைக்கு ஒரு டைம்.
இல்லைங்க இப்போ அது 15 நாள்ல கொடுத்துருந்தீங்க ஆன்லைன். ஆமா. அப்புறம் ஒரு 15 நாள் இடைவெளியில் மறுபடியும் கொடுத்துருந்தீங்க. ஆமாங்க சார். இப்போ இது 13 65 045 13 045 வந்து எத்தனாவது நாள்ல இருந்து கொடுத்தீங்க? 30வது நாள்ல இருந்து கொடுத்துருங்க சார். 30வது நாள்ல பிஞ்சு வைக்க டைம்ல. ஓ, அது ஒரே டைம் தான் கொடுத்தீங்களா? இது ஒரு டைம் அது எவ்வளவு கொடுத்தீங்க? அது ஒரு 5 கிலோ கொடுத்துருங்க. 5 கிலோ. இப்போ வந்து இது களை மேலாண்மை பார்க்கலாங்க. களை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை எடுத்தீங்க? அது சொல்லுங்க. அதை பத்தி. களை வந்து இது நெட்டு ரெண்டு டைம் பவர் டிலேயே ஓட்டிட்டேன். சரி, ஒரு சரி. 20 நாளைக்கு ஒரு டைம். ம். பில்லு இல்லாத இருக்குது. ஓஹோ. ஓ, 2 டைம் களை எடுத்துட்டீங்க. 2 டைம். களைக்கொல்லி ஏதாவது பயன்படுத்துறீங்களா? இல்ல சார், களைக்குள்ளே போய் முதல்ல. சரி, சரி, சரி. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இந்த தோட்டத்துல இந்த ட்ராப் ஒன்று வச்சிருக்கீங்க. ஆமா சார். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எதுக்கு என்னத்துக்கு? இது வந்து இந்த பூசி வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப் சார் இது. சரி, சரி. இது ஊசி புழுவு, ஆ. இந்த தேவையில்லாத பூச்சிங்க, பறக்கிற ஈக எல்லாம் வந்து இந்த பிஸ்கெட் இருக்குங்க பாத்தீங்களா, அது அப்படியே எடுங்க. இப்போ வந்து இது வந்து ஏக்கருக்கு எத்தனை இருக்குங்க? ஏக்கராக்கு 20 வைக்கிறீங்க சார். 20ஆ? ஆமாங்க சார். சரிங்க. இப்போ வந்து இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லுங்க கொஞ்சம் பார்க்கலாம். இது வந்துங்களா, இந்த பிஸ்கெட் இருக்கு பாத்தீங்களா, ஓ, ஃப்ரூட் ஃப்ளை. அந்த ஃப்ரூட் ஃப்ளை எல்லாம் வந்து வெஜிடபிள் ஃப்ளைஸ் எல்லாம் வந்து அந்த வாசனைக்காக அது வந்து சாப்பிடுறது வருது சார். அப்படியே இது சாப்பிட்டு இதுல வந்து இந்த ஓட்டைக்குள்ள போய்ங்க சாப்பிட்டு அது சாப்பிட்டு மயங்கி எல்லா பூச்சியும் இது இறந்துருது. எல்லா பூச்சியும் உந்துருச்சுங்க. இது ஃபுல்லாவே என்ன அந்த ஈங்க தான். ஈதான் ஃப்ரூட் ஃப்ளை, வெஜிடபிள் ஃப்ளை. அது வந்து ஊசி ஈனுவாங்களா? அதா? ஆமா சார். ஊசி. இது வந்து லார்வா தான் வந்து இந்த புடலங்காயை வந்து ஓட்டை போட்டு டேமேஜ் பண்ணுது. இந்த காய் வந்து கோணெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுதுங்க இது. சரி, இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் ஆகுது. ஆமா சார். இது வந்து இது போட்டதுனால ஏக்கராக்கு 20 போட்டதுனால இதோட செலவு வந்து ஒரு பாக்ஸ் வந்து 150 ரூபாய். இது 20 போட்டதுனால இன்னைக்கு பாக்ஸுக்கு 3000 ரூபாய் ஆகுதுங்க. 20 ஒரு ஏக்கராக்கு இது 3000 தான். ஆனா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகுது இல்ல? இது 3 மாசம் வரைக்கும் கண்ட்ரோல் இருக்கு சார். இது வந்து 3 மாசம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். 10 மருந்து அடிக்கிற டைம்ல இது 2 மருந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கு. ஓ, 10 மருந்து அடிக்கிறது 2 மருந்து அடிச்சா போதும். இதை வச்சுக்க அதான் இதை பயன்படுத்தினா உங்களுக்கு மருந்து செலவு ரொம்ப குறையுது. 10 மருந்து அடிக்கிற இடத்துல 2 மருந்து அடிச்சா போதும். அப்படிதான். நிறைய பூச்சி அதுல விழுந்துருக்கு பாத்தீங்களா? ஆமா சார். அதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்றது, கெமிக்கல் வந்து ரசாயனோட மருந்தை வந்து குறைக்குது. இது வந்து நல்ல ஒரு தகவல். இதெல்லாம் விவசாயிங்க ஃபாலோ பண்ணணும். ஆமா சார். நம்ம வந்து ரசாயனங்களை குறைக்கணும்னா இந்த மாதிரி ட்ராப் பயன்படுத்தணும். இப்போ வந்து இந்த கொம்பு போட்டு பந்தல் போட்டு புடலை போட்டிருக்கீங்களா? இது எவ்வளவு நாளைக்கு நீங்க இருக்கும்? இது வந்து 2 பேட்ச் எடுக்கிறோம் சார். அதாவது எத்தனை மாசம் வரைக்கும் இருக்கணும்? ஒரு 6 மாசம் 8 மாசம் வரைக்கும் வச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் இது மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? நிழலுக்கு பாக்க இதே தான் நட்டுருவோம் சார். மறுபடியும் புடலையே நட்டுருவீங்க. அதே மாதிரி புடலை நட்டுருவீங்க. ஆமாங்க சார். சரி, இப்போ நிழலுக்கு வந்து புடலை தான் உங்களுக்கு. புடலை, பாவக்காய், அதுதான் பந்தல்ல எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. சரிங்க. உங்களுக்கு வந்து இந்த புடல்லையும் ஒரு மகசூல் வருது. வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா பண்ணிருக்கீங்க. அருமையா வருது. காயெல்லாம் நல்லா இருக்குது, தரமா இருக்குது. இந்த பாத்தீங்கன்னா புடலை வந்து 3 மாசம் அறுவடைக்கு வருதுன்னு சொல்றீங்க. 3 மாசம் அறுவடை ஆகுன்றீங்க. அந்த 3 மாசத்துல எத்தனை முறை அறுவடை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. ஒரு 10-12 முறை அறுவடை பண்ணுவீங்க. அப்படிங்களா? இப்போ 12 முறை 10-12 முறை அறுவடை பண்றீங்க. இப்போ இந்த புடலையில நீங்க வந்து நிழலுக்காக பண்ணிருக்கிறீங்க, பார்க்கல. இது வந்து 3 மாசம் அறுவடை ஆகும். 3 மாசம் வரைக்கும் அறுவடை பண்ணுவீங்க. அதில் 10ல இருந்து 12 அறுவடை வருது. நீங்க வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு வந்து உங்களுக்கு மகசூல் கிடைக்கும்? ஏக்கருக்கு ஒரு 10 டன்ல இருந்து 15 டன் வரைக்கும் மகசூல் வருது. இப்போ அது ரேட்டு எவ்வளவு வரும் உங்களுக்கு? அதெல்லாம் சொல்லி 10 ரூபாய் இது ஒரு லாபம் சார் இருக்கு. 10 ரூபாய். ஆமா, 10 ரூபாய்க்கு மேலேயும் போயிருக்குங்க. சரி. இப்போ ஃபர்ஸ்ட் அறுப்புக்கு எடுக்கும்போது 20 ரூபா சார். சரி. இப்போ வந்து 15 ரூபாய்க்கும் போகுது சார் எனக்கு. சரி, அப்போ அது ஒரு நீங்க ஒரு இப்போ ஒரு இது போட்டீங்கன்னு வச்சுக்கப்படுங்க, எவ்வளவு லாபம் வரும் செலவெல்லாம் போக? செலவாக ஒரு கிட்டத்தட்ட ஏக்கராக்கு கிட்டத்தட்ட பார்த்தா 1 லட்ச ரூபா செலவாகும். சரி. இந்த குச்சி நட்டு அது நட்டு 1 லட்ச ரூபா பக்கம் செலவாயிருக்கும். சரி. 1 லட்ச ரூபா செலவாச்சுன்னா கிட்டத்தட்ட பார்த்தா 15 டன் எடுக்குன்னா இன்னைக்கு ஆவரேஜ் கிலோ 10 ரூபா கணக்கு போட்டாவே 15 டன்னுக்கு இந்த பந்தல் செலவு 1 லட்ச ரூபா ஆயிடுச்சுங்க சார். இந்த செடி எல்லாம் எடுத்து எல்லாம் இது பண்ணி 1 லட்ச ரூபா ஆயிடுச்சு சார். சரிங்க. ஏக்கராக்கு வந்து 15 டன் வரைக்கும் கம்பல்சரி எடுத்துருவேன். சரி. இதோட கிலோ வந்து 15 ரூபா ரேஞ்சுக்கு நான் போட்டிருக்கேன்.
அதனால ஏக்கராக்கு பாஞ்சு டன்னுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,15 லட்சம் ரூபா வருது சார். செலவெல்லாம் போகவா? செலவு போக ஒரு 1,15 வருது சார். ஒரு ஒரு 3 3 மாசத்துல மாசத்துக்குள்ள 3 மாசத்துல 3 மாசத்துல 1,15 நல்ல வருமானமும் இருக்கு. நல்ல வருமானம் இருக்கு. இது ஆள் கூலியே தேவையில்ல சார் நம்மளுக்கு. ஆ, இதுல 2 பேர் இருந்தா காலையில 1 ஹவர் ஆஹா. காய இருக்கிறதுக்கு மட்டும் தான் செய்யுங்க சார். சரி. இதெல்லாம் எதுவும் இப்ப இந்த பாக்கு சாகுபடி பண்ணவங்கன்னா இது மாதிரி பண்ணலாம். பாக்கு வைக்கிறது கரெக்டா பாக்கு வச்சு ஒரு 2 வருஷத்துக்கு இந்த மாதிரி பண்ணலாம் சார். நல்ல லாபம். பந்தல் ஏறதுக்குள்ள பாக்கும் செடி வந்துருது. ஆ, நெகிழுக்கு நல்லா வந்துருது. உங்களுக்கு இதுல நல்ல லாபமும் வருது இல்ல? போன டைம் இந்த 3 மாசத்துல இந்த வெயிலுக்குலாம் வந்து இந்த பந்தல் வந்து பாக்கு நல்லா நல்ல நிலையில இப்ப நீங்க இதுக்கு அப்புறமும் அதே தான் பாக்கு புடலங்காயை தான் போட போறீங்க. புடலங்காய் தான் போடுவோம். ஆ, சரி. 3 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் புடலங்காய். அது பேட்ச் அப்படியே எடுத்து அப்படியே போடலாம் சார். இப்ப இந்த குச்சி வந்து எவ்வளவு நாளைக்கு தாங்குங்க? குச்சி வந்து 1 வருஷம். 1 வருஷம் தான் தாங்கும். அதே கல்லு அமைச்சீங்கன்னா கல்ல தான் லைஃப் லாங் வரையும் அப்படியே பெர்மனண்டா வச்சுக்கலாம். பெர்மனண்டா வச்சுக்கலாம் சார். உங்களுக்கு நல்ல வருமானமும் வருது காயில, வருமானம் பாக்கும் நல்லா வளருது. வருது. சரி ஐயா, இது வரைக்கும் வந்து நீங்க வந்து பாக்கு சாகுபடி பண்ணி அதுக்கு வந்து நிழலுக்காக நீங்க வந்து புடலங்காய் சாகுபடி பண்ணி அதுல நல்ல லாபம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் சொன்னீங்க. இது வந்து விவசாயிகளுக்கெல்லாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க இதுல பண்ணியிருக்கீங்க. இது வந்து பார்க்குற விவசாயிகளும் இதே மாதிரி பண்ணி நிறைய பாக்கு நடவு பண்ற விவசாயிகள்லாம் இந்த தொழில்நுட்பங்கள்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களும் வந்து லாபம் அடையணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றிங்க. நன்றி. நன்றிங்க. நன்றி.